அந்த தந்தையிலே பறிவுண்டம் ஒரு வெளியாய் என்னை பார்த்தாலே வாடுகிறேனே வாராது எப்போதும் முருகா 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 அந்த மாதிரி அந்த பன்னிரு வேதமணி அருளாலும் அந்த பெருமாளின் அருளாலும் அந்த கலைமகளின் அற்புதமான தமிழாலும் அந்த மலை மகளின் என்னாலும் அந்த செம்பாலும் மகாலட்சுமியுடைய அருளால் செல்வத்தாலும் இந்த மூன்றும் உலகத்திலே மிக முக்கியமானது. அதனால்தான் கல்வி இல்லாத ஆதில்லாதவருக்கு அழகுவாள். அதே போல வீரம் விளைந்த மண்ணிலே இந்த அற்புதமான இந்த வீரமும் கல்வியும் செல்வமும் மூன்றும் இருக்கக்கூடிய அற்புதமான இடத்திற்கு வந்திருப்பதினாலே இந்த அற்புதமான நன்மையிலே நானும் என்று பெயர் கொண்டேன். நான்கும் தனக்கு மகனே யாரும் எனக்கு பகையில்லை, எவரின் சூழ்ச்சிக்கும் வலிமை இல்லை. அசுரவாளும் இடம் செல்வேன், அமரர் கோட்டமும் முகந்திடுவேன், இசைந்த மங்கையின் மட்புகுவேன். ஈடில்லா தேவர்களுக்கும் யோசனை சொல்லி மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசி என்ற பாம்பை கயிறாக்கி திருப்பார்கடலை கடைந்தீர்கள் என்றால் அமுது வெளிப்படும். அப்படி அமுது வெளிப்பட்டு அது வரும்பொழுது அதை சாப்பிட்டால் உங்களுடைய சாபம் விமோச்சனமாகும் என்று தேவர்களுக்கு உதவி வருவேன். கூட்டில் வாழும் பறவை இல்லை, கூடி திரிய துணையும் இல்லை, நாட்டில் எனக்கோ இடமும் இல்லை. நானும் ஊர் ஊரா போய் எனது காரியத்தை செய்ய நான் தவறியதே இல்லை. ஆக ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்று நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் அணுகும் கதை வழியிலே ஒரு கலகம் செய்யவில்லை என்றார். எனது சிரமானது 1000
அப்படியெல்லாம் வெடிக்குமாமா? அதெல்லாம் வெடிக்காதுங்க சொல்லு. வெடிக்காது. சரசு மகை சரசு வெடிக்குமா? நல்லா இருக்கே அடுக்குமொழி. சரசு மகிழ் சரசு முடிக்கும். உனக்கு சொன்னேன். ஆமா ஆமா. அந்த மாதிரி எல்லாம் கடவுளின் கருணை. ஆக அதனால்தான் நாள் என் செய்யும் விளைநாள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் பெருங்கூட்டு என்ன செய்தாலும் அதை காப்பாடுவதற்கு பரந்தாமல் என்ற தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன மறக்கவில்லை. எத்தனை தத்துக்கள் வந்தாலும் அதை மீண்டு தெய்வத்தின் அருளாலும் மகாபாரதத்து அர்ஜுனன் சொல்லுவார், தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு அப்படின்னு என் உயிரை காப்பாற்றிய பரந்தாமா நீதானடா என் தெய்வம் அப்படின்னு அந்த அர்ஜுனன் அந்த கிருஷ்ண பரமாத்மா காலை பிடித்தார். அந்த மாதிரி எத்தனை பேராபத்துக்கள் எனக்கு வந்தாலும் தலைக்கு வந்தது எப்படியோ காப்பாற்றியது நம்மளை. எல்லாம் இறைவனின் கருணை. அதனால்தான் அந்த இறைவனின் கருணையினாலே அந்த தன்மைகளை அவைமுடாட்டி சொன்னதை போல பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோளுந்தை துங்க கரி முகத்தத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு வேகமா சொன்னாங்க அம்மா. ஆமா, அந்த மாதிரி வேகமா இந்த இடத்துல நம்ம கேட்காம விவேகமா நம்ம கேட்போம். அம்மானை நான் காண தகதிவிதம் Hero
அற்புதமான டைமிங், சரியா செய்கிறீங்க. நம்ம அதுதான் வந்திருக்கோம். ஆமா, நமது கடமை நம்ம ஒழுங்கா செய்யணும். நம்ம நல்லா செஞ்சோம்னா ஆண்டவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று இறைவன் ஒருவனுக்குத்தானே தெரியும். அதனால்தான் சிவத்தில் தந்தறிந்தால் கைக்கு கிடைப்பதை போல அல்லல்ல குறையாத அஞ்சைய பாத்திரவாதி எவ்வளவோ உலகத்திலே தந்திருக்கிறார் இறைவன் நமக்காக. அதனால்தான் இலக்கணம் இலக்கியம் அத்தனை இருந்தாலும் மண்ணால் வளர்ந்தது மகாபாரதம், பின்னாலே உருவெடுத்தது ராமாயணம். இந்த இரண்டு பெரும் பொக்கிஷங்களை நமக்காக தந்திருக்கிறார் என்றால் மண்ணின் மீது ஆசைப்படாது. மண்ணின் மீது ஆசைப்பட்டால் இந்த மண்ணுக்கே நீ இறையாவாய் என்பதை சித்தரித்தது மகாபாரதம். அதே போல மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டால் என்ன இன்னலுக்கு நீ ஆளவா என்பதை கடன்பட்டால் எங்கம்போல் கலங்கி நின்றால் இலங்கை வேந்தன்கிற மாதிரி அப்படியே பெண்ணாலே ஆசை கொண்டதினாலே அங்கே ராமணேஸ்வரன் அழிந்ததை சித்தரித்து காட்டியது ராமகலை. அதனால்தான் ராமாயணமும் மகாபாரதமும் வாழ்க்கையை மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படி என்பதை இந்த மக்களுக்காக எடுத்து காட்டியமையினால்தான். அதே போல ஹரிச்சந்திரனாக பிறந்து ஒரு வைகுல சொல்லாமல் வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன். 54 தேசத்துக்கு அரசனாக இந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை எப்படியாவது ஒரு பொய்யாவது சொல்ல வைப்பேன் அப்படி என்று விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் வந்தார். முடிந்ததா அவர்னால? முடியல, முனிவர்னாலே முடியலையே. எத்தனை சோதனைகள் ஆண்டவான் எனக்கு தந்தாலும் அதை பற்றி நான் கவலையே விட மாட்டேன். சத்தியத்தை மீறல, அவரு சத்தியத்தை மீறல். அதனாலதான் அவரு அந்த தன்மையில் சத்தியத்தை மீறாமல், அதாவது நான் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் அப்படின்னா வரை வைரமுத்து. தாய் தந்த அன்பிற்கும் நான் செய்த பண்பிற்கும் என்னாலும் பூமாலை காத்திருக்கும் அப்படின்னாருன்னா அந்த சத்தியத்தை காத்தவர்களால்தான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் இந்த உலகத்தில் இருக்கின்றானே என்று அந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துத்தானே மகாத்மா காந்தியடிகள் கூட சத்திய சோதனை என்ற நாடகத்தை எழுத தூண்டியது இந்த நாடகம் தான். அதனால எல்லாம் வல்ல அந்த இறைவனின் கருணையினாலே உலகம் என்பது ஒரு நாடக மேடை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கூத்துகளும் வெளியூட நம்ம கூத்தாளர் போனாலும் வெளியூர்ல யார் யாரும் என்னென்ன கூத்து பண்றாங்கிறது நம்மளும் போய் பார்த்துட்டாங்க. அதனால 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் நாடகத்தை 150 ரூபாய் சரக்குத்தானே காடி வேண்டி இருக்கு. ஆமா, 50 பேர் நல்லா பார்த்தா அதுல ஒரு நாள் எந்திரிச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு சொல்றாங்களே இல்லையா? அப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லாம் அமைதியாக ரசிக்கக்கூடிய மக்கள். இப்பேற்பட்ட மக்கள் இருப்பதனால்தான் அந்த பட்டியல் தெய்வத்தினுடைய அருளாலும் இந்த அற்புதமான தன்மையை வந்திருக்கிறோம் என்றால் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியராக ஆண்டவர் மனிதன் உரிமை வந்து ஆசீர்வாதம் செய்வதை போல இன்னதே இல்லையடா. நல்லவர்க்கெல்லாம் சாத்தியம் என்று ஒன்று வயசு அது தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
வருது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வெற்றி ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அடியெழுந்து ஒரு கொடி வஞ்சம் இல்லை, அவன் வந்து எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அடியெழுந்து ஒரு கொடி வஞ்சம் இல்லை, அவன் வந்து எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வாழும் மண்ணிலே. நல்லதற்கெல்லாம் சாட்சிகள் வெற்றி ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா, காட்சியம்மா அதுதான் அப்படி வடத்திற்கு அற்புதமான ஒரு காலம். பள்ளத்தை நாடி தண்ணீர் செல்வதை போல மீண்டும் இந்த இடத்திலே ஏதோ குரல் கேட்பதாக அசனீர் சொல்லியதே தம்பி. அந்த பெண்ணு யாரு அறியலாமா? அறியலாம். சத்தம் அடே அப்பா பாத்தீங்களா சாமி, என்னடா அமைதியா இருக்கேன்னு பார்த்தேன். எத்த தண்டி சத்தம் பத்தீங்களா? சத்தம் நல்லா சுதி கலந்து அற்புதமான சுத்தமான சத்தம் அற்புதமாக எப்படி கேட்கின்றது. அவசரம் பண்ணலாமா? இன்னும் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து நாங்க என்ன பாடுபட்டோம், என்ன பாடுபட அந்த மாதிரி இலக்கத்தில் பயம் அறியாது இல்லையா? இன்னும் ஒரு நிமிஷம் வரும். எதுவுமே 2 வாரம் கேட்டான், கைகையும் 2 வாரம் தான் கேட்டாங்க. அதே போல குந்தியும் 2 வாரம் தான் கேட்டார் கர்ணனிடத்திலே. அது அதே போல இன்னும் 1 வாரம். மைக்கே அழுதுறா மாப்பிள்ளையில என்னைக்குமே வேகம் குறையாது யாருன்ற. அதனால ஆமா டிஸ்பிளே பண்ண அடிக்கிற வாசிக்கிறார். அடிக்கிறது வேலை அடிக்கிற குச்சி எடுத்து அடிக்கிறாங்க. ஆனா அவர் கையினாலே வாசிக்கிறாருல்ல. குரல் கைக்கலை உலை எளி விளதி புத்தம் சாரம்னு தகிட தருமி தந்தானா திதக போது கிட்டதுக்கு கிணறு சில்லான தகிட தருமி அப்படின்னு அழகா வாசிக்கிறாரு. இதுக்கு பேர் வாசிப்பு. வாசிக்கிறது வேற, அடிக்கிறது வேற, அறைகிறது வேற, அடிக்கிறது இதெல்லாம் வாசிக்கிறது. அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாமையா இருக்கு. அப்படி பேச்சுவாங்க, அப்படி வர வேலையா? வாங்க வெளியே போயிட்டு வருவோம்ன்றோம். வெளியெல்லாம் போகலாம். கிளி எங்க போறது? எங்கிட்ட கிளியா போறது? வாங்க சோறு ஈடு சாப்பிடுவோம்னா சோறு சாப்பிடுவோம். சாப்பிட்டு கீ போட்டு. ஆமா அந்த சொன்ன மாதிரி சாப்பிட்டு கீ போட்டு போவோம். சாப்பிட்டோம் கீ போட்டு அந்த மாதிரி இல்லாமல் அற்புதமான குரல்வளம் கொண்ட என்ன அழகாக அற்புதமாக 2 பறவைகள். 2 பறவைகள் மலை முழுவதும் இங்கு அங்கே பறந்தன. இது பெண்கள் சொல்லும் ரகசியம். இந்த இனிமை என்றோ இப்படி பண்ற பேசும்போது விஷயம் வருது. நல்லா தானே போச்சு கேள்வி. சரி இருக்கட்டும். திடீர்னு
திடீர்னு மண்ணுக்கே வயிற்று வலி வருது, திடீர்னு காஞ்சி அடிக்குது. அதுக்கு என்ன பண்றது? திடீர்னு ஜலதோஷம் பிடிக்குது. அந்த மாதிரி அது ஒரு உயிர் தானே. அதுக்கு அப்பப்போ ஜலதோஷம் பிடிக்கும் போல இருக்கு. என்னடா தம்பி பரவாயில்ல இருக்கட்டான். இந்த 10-15 நாள் மைக்கு நல்லாவே இருக்கு. அதே போல நம்ம மைக்குக்கும் விளம்பரம் தேவையில்லை. ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அதை தன்மைகளை இந்த ரீதியை வாட கொண்டிருக்கிறான். அடிக்கிறவனா இனிக்கும் நினைச்சேன். கூட இருக்காலே கொடுத்தாத அவளும் நன்றாகவே பாடுகின்றார். அருமையான குடம், அற்புதமான சாரீர வளம். இன்னும் குயிலை பழித்த மொழி கொண்டு, குயிலை பழித்த குரல் கொண்டு என குயிலின் குரல் கேட்பதற்கு அழகாக இருக்கின்றது. அதானே சொன்னார் அன்னைக்கு இளையராஜா. குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே அப்படின்னு இந்த வந்த சொந்தம் என்னவோ என்ன சுகமோ மானுக்கு பிறந்த பார்க்கூடம் கள்ளாய் போனது யோஜாயனடி முள்ளாய் போனது ஏனோ ஒரு ஜீவன் அழைத்தது இங்கு எனக்காக எழ வேண்டும், இங்கு கண்ணீரும் இழ வேண்டும். அந்த பேசியில் கிடைக்க வேணுமா? உண்மையே என்னையே வாழ்கிறேன் அப்படின்னு முருகனையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மாதோடி மருகனை, மங்களாடி மைந்தனை, வானவருக்கு மேலான திருக்குமரனை வேண்டி கையூரியிலே பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூரில் ஒருவருக்கு வேதாந்த வீடறியேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல தமிழ், நல்ல ஒரு மொழி. ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழியை எங்குமே கேட்க முடியாது. ஏன்னா தமிழ்ங்கிற ஒரு மொழி உலகத்திலே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் இருந்து முன்னோர் வழிவந்த மூத்த தமிழ் அப்படிங்கிறாங்கல்ல தம்பி. என்ன தம்பி? அப்படியோட தமிழுக்கு சொந்தக்காரன் யார் என்றால் அவன் தான் தமிழான உருவம் என் தந்தவாணி தெய்வம். அதனால்தான் தமிழான உருவம் தந்தவாணி தெய்வத்தையே நம்பி வந்திருக்கக்கூடிய அவளுக்கு உங்க தலைமையில தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். ஆமா கண்டிப்பா செய்வன திருந்த செய்யறாங்க. திருந்த நல்லா செய்யணும். ஏன்னா 1000 பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணு சொல்றாங்க. 1000 பொய்யை சொல்லி பண்ணுவாங்க. 1000 பேரிடம் போய் சொல்லி இதுதான் உண்மை. 1000 பேருக்கு சொல்லி கல்யாணம் பண்ணுங்க. அந்த மாதிரி நடக்கிற வள்ளிக்கும் திருமணம், அது திருமணம். இது சாதாரணப்பட்ட திருமணமா? உயர்தரமான திருமணம், கந்தன் திருமணம். ஆமா கந்தன் திருமணம். அதாவது கந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம். அவன் காதலியாக வந்திருக்கிறாள் இந்த வள்ளி, இந்த திணை தோட்டம். ஆமா அந்த மாதிரி வந்திருக்க இவளால் இந்த இடத்துக்கு சிறப்பா, அல்லது இந்த இடத்தால் அவளுக்கு சிறப்பா என்று காணப்படுவது உண்மையிலே இந்த இடத்தால் தான் எனக்கே சிறப்பு, எங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதே போல சாரீரம் இல்லாமல் சங்கீதம் பாட முடியாது. அதே போல சம்சாரம் இல்லாமல் சந்தோஷத்தை அடைய முடியாது. சம்சாரம் இருந்தால் சந்தோஷத்தை அடைய முடியாது. சாரீரம் இல்லாமல் சங்கீதம் பாட முடியுமா? வெங்காயக்காரி விட்டு சங்கீதம் சங்கீதம் வெங்காயம் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி வெங்காய பசங்க பாரு பெரியார். அந்த மாதிரி இந்த இடத்துல அழகான நன்மைகளை 2 பேருமே நன்றாக பாடுகின்றாள். அப்பேற்பட்ட அதனால்தான் வள்ளுவன் சொல்லுவான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் நம்மக்கள் மலை சொல்கிறார் என்பார்.
உலகத்திலே பார்க்க கூடாதது ஒண்ணு, பசியும் பஞ்சத்தையும் பார்க்க கூடாது. அது பெரிய பாவம். உலகத்திலே சகிக்க முடியலா அப்படின்னு சகிக்க முடியாதது ஒரு பச்சை குழந்தையின் அழுகை. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா பார்த்துட்டு சும்மா இருப்போமா? அம்மா தாய்மாரே குழந்தை அழுகிற அமர்த்துங்க. ஏன்னா அது பாலுக்கு அழுகுதா, வயிற்று வழியில் அழுகுதா, எலும்பு வழியில் அழுகுதான்னு தாய்க்கு தான் தெரியும். அதனால சகிக்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை குரல்றாமா. அதே போல பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். கலைகளை சிறந்த கலை இயல், இசை, நாடகம். இந்த நாடகத்தின் வாயிலாக நல்ல தமிழை, நல்ல பாடல்களை இவளை பற்றி பாட வேண்டுமானால் நதி என்று நலத்தியம் பாடல் மெல்ல ஓயாது உடை நினைந்து சூடாத நாளியது சுடர்மிகு வடிவீரா என்பார். அதனால்தான் சுட்டமிகு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மகிழ் மீதமர்ந்த சுந்தரன் கட்டழகு தந்தபடி கந்தபடி வேதபடி சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை அந்திமகள் சுந்தரத்தை அந்தி மகள் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெழுத்து ஓதினாலும் ஐயன் ஆறுமுகள் வந்து நிற்பாங்களா உன்னிடம் அப்படி என்பதற்காகத்தான் அருள்கிரி நாதனுக்காகவே அருள்கூர்ந்து வந்தான் பெருவண்ணாமலையிலே இருந்து. அவை விழுகக்கூடிய அருணனை தாங்கி பிடித்ததனாலே கிரி என்று சொல்லக்கூடிய மலையிலே இருந்து விழுந்த மலைக்கு மறுமையே கிரிவலம். கிரிவலம் சுத்துவமான்னு சொல்றோம் இல்லையா? அதனால அருணகிரிநாதன் அருணனாக இருந்தவன் கிரி என்ற மலையின் மீது ஏறி திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்ளுவோம் அப்படின்னு மாய்த்துக் கொள்ளும் போது அவனுக்கு யாமிருக்க பயவேன் என்று கரத்தை காத்து பூச்செண்டு போல தாக்கி பிடித்தவன் தான் முருகபுரான்.
அப்படி அப்படி தாங்கி பிடித்து சும்மா இருக்காதே, சும்மா இரு சொல்லாது அப்படின்னு அப்படியே ஞான ஸ்ரீகளை இருந்து 12 வருடங்கள் கழித்து அவனுக்கு எழுதினார் அல்குந்தார் முத்தம்மை பெற்ற தாய். என உலகத்தை தாயை மறக்கலாமா? கலப்படம் இல்லாத ஒரே ஒரு ஜீவன் இதுவென்றால் நம்ம பெற்ற தாய் தான். அதே போல சந்தேகத்துக்கே இடமில்லாதவள் தாய் தான். அந்த சந்தேகத்துக்கு இடமளிப்பவர் தந்தை, இன்னொன்று வாத்தியார், இன்னொன்று தெய்வம். இந்த 3 பேருமே சந்தேகத்துக்குரியவர்கள். இப்ப தெய்வம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு தெய்வம் இருக்கு. எல்லாரும் தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல, எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா? ஒரு சில பேர் இல்லைன்றாங்க. நாசிகவாதிகள் கடவுளை இல்லைன்றான். அப்ப சந்தேகம். அதே போல வாத்தியார் சந்தேகத்துக்குரியவர்கள். ஜெயராஜ் மாப்பிள்ள நல்லா வாசிக்கிறாரு, நல்ல வாத்தியாரத்தை படிச்சிருக்கிறாரு, அதனால குருவத்தை கல்லாமல் பாயுது. சில பேர் நம்ம ஒண்ணு வந்து அறிவு நாளைக்காக நம்ம சொல்லுவோம்ல, வாத்தியா வேண்டா அப்படி கேட்கிற மாதிரி இல்லையா? வாத்தியார் சந்தேகத்துக்குரியவர் வர்றாருல்ல. அதே போல தகப்பனும் சந்தேகத்துக்குரியவர் தான். 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா நீ சரியா வரவங்களுக்கு நடந்துருந்தா அப்படின்னு போது கோபம் வருதா இல்லையா? அவ்வளவு சந்தேகம் தானே. ஆனால் இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தன்மையில உண்மையானவள் தாய் ஒருவள் தான். அதனால்தான் தாய் என்னாலும் கலப்படம் இல்லாதவள். அதனால்தான் எனக்கு இப்பொழுது ஒரு மகன் இருந்தான், மூத்தவன் கண்ணன் என்று குந்தி மறைச்சதுனாலதானே எங்க அன்னை மூத்தவன் இருப்பான் என்பதை அறியாத நானே சாத்தன் சம்பிரதாய படிச்சு என்ன பண்ண. ஆக வல்லவனுக்கு உண்டு வழுக்கும் பாருங்கிற மாதிரி இந்த ரகசியத்தை நான் ஜாதகம் கணிச்சும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே, என் தாய் மறைச்சு விட்டாலே. அதனால கண்ணை கூட கேட்டார், 5 பேரை காப்பாற்றினா போதுமா? 5 பேரை காப்பாற்றினா போதுமா? அப்ப கண்ணை கண்ணை மூத்தவனை காப்பாத்துறா கண்ணா அப்படின்னா கண்ணை அடிச்சிருப்பானா? அப்ப அது தெரியல அவனுக்கு. அதனாலதான் இந்த ஏடுகளை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் என்று ஏடுகளை தூக்கி எறிந்தார். அதனாலதான் எந்த ஜோசியக்காரனும் ஒரு குழந்தை 10 மாதம் சென்று பிறந்திருப்பது எல்லாருக்கும் தெரியும் தம்பி. ஆனா எப்ப ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்பது யாராலும் சொல்ல முடியுமா? முடியாதுல. எந்த ஜோசியக்காரன் சொல்ல முடியுமா? சகாதேவனாலே கண்டுபிடிக்க முடியலையே. அதனாலதான் சொன்னா பெண்களின் மனதிலே இனிமேல் ரகசியம் தங்கக்கூடாது அப்படின்னு சவிச்சா தர்மன். அதனாலதான் பெண்கள்ட்ட ரகசியத்தை சொல்லாத, பெண்கள்ட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாது, எதையும் செஞ்சு விட்டு நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைச்சோம்னா அவங்க தான் சொல்லுவாங்க. அதனாலதான் பெண்கள் உளுந்து ஊருக்குள்ளே ஊரா தெரிஞ்சு போகணும் இல்லையா? இது மகாபாரதத்தை தர்மம் கொடுத்த சாப்பிடும் அல்லவா? அந்த மாதிரி அதனால்தான் வள்ளலார் சொல்லுவார், பெற்றதாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் கொட்ட தேகமதை இந்த உயிரே ஒரு நாள் மறைந்தாலும் பொய்யுடன் ஒரு அடையாது. இருக்கிற வரைக்கும் தான் ஆடுறான். ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்ட வேண்டாம் மண்ணுக்குள்ள போனகல உனக்கு தெரியுமாடா? நீ கொண்டு வந்தது என்ன கொண்டு போக போற? எந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு இடம்பட வாங்குறியோ அதே மண்ணுக்குள்ளதான் நீ வர போற. ஆமா, கம்மங்களி நின்றவனும் மண்ணுக்குள்ளதான், தங்கப்பல் சொத்து சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளதான் வர போறான் அப்படின்னு சொன்னா இதுக்காக இருக்கும் போது இருந்தாலும் வரைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதனால வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவான், தோன்றி புகழோடு தோன்றுக அகதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு இருக்கிற மனுஷன் இருக்கிறான் உலகத்துல. 10 பேர் வந்து இகழ்றவன் மனுஷன் இருக்கான்ல. ஏன்னா உலகத்தில் நல்ல மனுஷன் தான் இருக்காது வாழ்றான்னு சொல்லும் போது இவன் நிறைய இருந்தாலும் நான் வாழ வாழாக்கிட்டே இருப்பேன். அதனால இவனை காண்போது தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அருமையான பக்கம் வேணும். என் வந்து உபராஜா அருமையா பாத்திய போட்டிருக்கான். நல்ல ஒரு பக்கம் வேணும் நல்லா இருந்தால் கூத்து பாதி சகல புதிய நடிகர்களை போட்டாலும் பக்கம் வேலை சரியா வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு நடிகர்களும் அற்புதமான நடிகர்களை தம்பி உபராஜா அவருடைய அமைப்பிலே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இல்லாமல்ல அந்த பண்டைய தெய்வத்தில் உள்ளாலும் உங்க தலைமையில தான் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போறேன். அதனால வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் நடத்த வேண்டுமானால் அங்குமாக ஆணவன் ஒரு வளம் வந்து கொண்டிருக்கிறான். யாருமே அறிந்து அவனை சந்தித்து வள்ளியை சந்திப்போம். Come on.
பதிக்காது காரணமே நாமும் செலவழித்தாலும் முளைக்காது காப்பில விளக்க ஏற்றி வச்சாலும் எரியாது தெங்கவாகி ஊற்றி வச்சாலும் கட்டி வச்சாலும் உண்மைதான் மாறாதுல்ல. அவன் குணம் அவன்கிட்ட தான் இருக்கும். அதான் அன்னைக்கு வட்டுக்கொள்ளையார் சொன்ன மாதிரி குரங்கைகளை பானைகளை உருட்டுவது பூனை குணம். காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆட்டி இறங்குவோரை கொன்று இறையாக்கள் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுதுடா சாமி அப்படின்னு அன்னைக்கே சொன்னா. இப்படி பல மனிதர்களை பார்த்தவன் நான். நீங்க அப்படி பார்த்ததுனாலதான் அடிபட்டு அனுபவிச்சு நான் பாடிக்கிட்டு இருக்கேன். சரி, எதுவுமே அனுபவம் தான் படிப்பு. ஆமா, அனுபவம் இல்லாமல் படிப்பு ஏற்றி சுரக்கா கறிக்கு உதவாது. ஏற்றி சுரக்கா கறிக்கு உதவாது. அதனால அது சொன்ன மாதிரி அப்பிலே தெய்தெடுத்து நாம் அதை தப்பினாலே நம்மையது தப்பாதோ. நம்மளை முடிச்ச கிரகம் வந்துதான் சேரும். ஊழ்வினைங்களை இவனாலே மாற்ற முடியாது, ஆறாலே மாற்ற முடியாது. அதனாலதான் இட்டமிடம் எந்தளவில் இன்றபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ. முட்ட முட்ட பஞ்சமையானாலும் பாரமே அவனுக்குண்டு நெஞ்சமே நீ அஞ்சாதேவோ இருந்தா பாத்துக்கிறேன். எதையும் தாங்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. அதனாலதான் கண்ணராஜன் சொல்லுவான், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் வாழ்க்கையில் அமைதி இருக்கும்டா. துன்பதை கண்டு துவலாது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியை நடத்திக்கடா அப்படின்னு சொன்னார்ல. அந்த வாசகம் தான் படிச்சதுனால நான் கொஞ்சம் தெம்பா நிக்கிறேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எனக்கு மற்ற மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் சோத்துக்கு என்ன பண்றீங்க தம்பி? சோத்துக்கு பீய திங்கிறோம். சோத்துக்கு நரகளை திங்கிறீங்களா? நரகள் கிடையாது, பி, வைட்டமின் பி. அப்படி சொல்றீங்களோ? வைட்டமின் டி என்பது மழை நீரில் தான் இருக்கு. அதனாலதான் வானத்தை பார்த்து மழை தரக்கூடிய வருண பகவானுக்கு நன்றி சொல்லிதான் அண்ணாந்து குடிக்கிறோமோ. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையடா. அடுத்த வீடு தீப்பிடிக்கு நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அழைப்பவன் மனிதனா, கொடுமை கண்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா, கோபம் கேட்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா, எடுப்பவன் மனிதனா, கொடுப்பவன் மனிதனா, கொடுப்பவன் இவன்தான் அவனே மனிதன். ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா, இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மற்றும் கரன்சி நோட்டில் கரப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவனை மறந்த அவன் தான் மனிதன் அப்படின்னா. அதனால அன்னைக்கு ஐயா கவிஞர் வாலி சொல்லுவார், மாலை போல் மானம் என்றான், மாலை போல் மானம் என்பான், தெருவில் மதையானை போல வந்தான், வெங்கை போல் வீரம் என்பான், அறிவில் துணையாக மதுவை கொள்வான், கேட்டால் நான் தானே மனிதன் என்பான். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, நீரா ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நீளம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும். மதி என்ற அறக்கதை சாப்பிட்டோம்னா மதிகட்டு போயிடும். சிறுமூல பால் மதுவை சாப்பிட்டாலே மதி இழந்து விடுவாங்கன்னு அன்னைக்கு தெரியமான சொன்னார் ஐயா. இதெல்லாம் தெரிந்து கொண்டால் வாழும் வகை புரிந்து கொண்டால் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சொல்றவனுக்கே தெரியல என்ன பண்றது.
அவன் சொன்ன மாதிரி அவனுக்கே தெரியல. அதை நீங்க ஏன்னா சுற்றம் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் மார்பனை காத்ததடா. ஏய் நீ யோக்கியமாடா அவன் 3 பேரும் பார்த்து சொல்லுவாரு. நீ யோக்கியமா இருந்து அறிந்து புத்தி சொல்லு அப்படின்னு சொல்றான் பாரு. அப்ப சுற்றம் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உங்கள் மார்பனை காத்ததடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கிறாங்க. அதனால அந்த மாதிரி இந்த இடத்துல மனிதர்களை மனிதனாக வந்தவன் உலகத்தில் பாடியவைகளை கண்ட போதெல்லாம் மனம் பாடுகின்ற வள்ளலார். நம்மளாம் நடந்து போகும்போது பூமியில நம்ம நிழல் விழுகும். ஆனா வாரியார் நடந்து வரும்பொழுது பூமியில நிழல் விழுகாது. ஏன் விழுகாது? ஒரு சென்னையில ஒரு ஞானி, அதாவது முற்றும் பிறந்தவர், அதாவது நிர்வாணமா உட்கார்ந்து இருந்தாராம். அந்த வழியா மனிதர்கள் எல்லாம் போறதை பார்த்து ஒவ்வொரு மனுஷன் பார்த்து சொன்னா, நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி இந்த ஆடு போகுது, இந்த எருமை போகுது, இந்த நரி போகுது, மாடு போகுது, இந்த கழுத போகுதுன்னாரா. அந்த வழியா வள்ளலார் சீடர்களோடு வந்து கொண்டே இருந்தாரா. அது பெருங்கருணை இதனை பெருங்கருணை என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீ வந்தார்ல அந்த ஞானி எந்திரிச்சு இதோ மனிதன் வருகிறான்னு கூப்பிட்டாராம். பார்க்கல மனிதனா தெரியல. வள்ளலாரை பார்த்தவங்க இதோ மனிதன் வருகின்றார் அப்படி கும்பிட்டாருன்னா அவர்தான் ஞானி. அந்த மாதிரி அதே போல உலகத்தையே 100 இளைஞர்களை என்னோடு வந்தால் இந்த உலகத்தையே மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னார் விவேகானந்தர். 39 வயதுல இந்த உலகத்தை ஒரு கணக்கு கலக்கிற பெரிய மகன் இல்லையா. 39 வயது வரையில வாழ்ந்தார். பொதுவாக ஞானிகள் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதே போல தாயுமானார் எத்தனை வயது இறக்கும் போது தாயுமானார் அவர் எல்லாரும் கணவரை துதி பாடிதான் ஆரம்பிப்போம். ஆனா அவர் எடுத்தவொடனே கணவரையே எந்த பாடல. அழகினாதர் கூட கணவரை பாடித்தான் கைத்தல் நிலைகளை அப்பம்பளவள் புரிய பாடினார். ஆனா தாய்மாரை எடுத்தோடனே அங்கெங்கில்லாதபடி பரம்பொருளா இருக்கின்றான் சிவன் அப்படின்னாரா. அப்ப சிவபெருமானதான் பெருமை சொன்னாரு. ஏன் தெரியுமா? சிவனுக்கு மூத்த பிள்ளை விநாயகர். விநாயகரை தந்தவரை சிவன் தானே. அப்ப விதை இல்லாம சோறு முளைக்குமா? கோழி இல்லாம முட்டை உயிருமா? கோழி முடிஞ்சா முட்டை முடியா? எதையும் சொல்ல முடியாது. எதையும் சொல்ல முடியாது. பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் தான் பெரியவன். எங்க பகவான் இருப்பதனால பக்தன் நம்ம சாமி போயிடும். பக்தன் கும்பிடுறதுனால தானே பகவான் வலையில வர்றாரு. பக்தனை படைத்தவனே பகவான் தானே. பக்தனை படைத்தது பகவான் என்றாலும் அந்த பகவானை வணங்குவது பக்தன் தானே. வணங்க சொன்னாரா? இந்த திருவிழா நடக்கிறதே யாரு கேட்டு பக்தன் இருக்கிறதுனாலதான் திருவிழா நடக்குது. அவர் நீ கும்பிடுங்களான்னு பக்தன் சொல்ல பகவான் சொல்ல மாட்டாரு. பக்தனுக்கு கும்பிடணும் கோவில் இல்லாத ஊர்ல இருக்காதே. அதுக்கு என்னை கும்பிடு, என்னை கும்பிட்டீங்கன்னா உனக்கு எல்லா சௌபாகியம் நான் தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லல. மனிதனுக்கு அது இயற்கை தர்மம். ஆதிவாசியில சாமியை கும்பிட்டாருன்னா அவன் சாமியை போய் பாருங்க, எருமை மாட்டுதான் கும்பிடுவாங்க. இயற்கை தான் சாமி அவனுக்கு. சூரியன் தான் நம்மளுக்கு தெய்வம். அதாவது ஆதியர்கள் சூரியனை வழிபட்டார்கள். ஏதோ ஒரு தெய்வம் ஒரு கல்லை கூட வச்சுக்கிட்டு கடவுளை வச்சு கும்பிடுறாங்க இல்லையா? கல்லா நினைச்சா கல்லுதான், தெய்வமா நினைச்சா தெய்வம் தான். அதாவது விஜயராம் சொல்லுவார் பாருங்க, எங்க அண்ணன் விஜயராம். நட்டகல்லை தெய்வம் என்று நாடு பற்றுவோம் சாற்றியே சுற்றி வந்து முடமுடவென்று சொல்லுமன்றம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவ கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு பாருங்க. என்ன அது மாதிரி சட்டி கரிச்சுவை அறியாதுங்க. அதே போல கரடி விட கரண்டி சுவை அறியுமா? அந்த கரியை சாப்பிட நமக்கு தான் தெரியும், நாக்குல பட்டாத்தான் தெரியும். அதே போல இவன் கடவுள் நினைச்சோம்னா கடவுளாத்தான் தெரியுறான். இவன் பட்டையன் தெய்வம் என்று கண்ணிலே அன்போடு பார்த்தால் கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே பட்டையன் தெய்வம் தெரிகின்றான். அந்த தெரியக்கூடிய தன்னை அருள், அந்த அருளை தருபவன் இறைவன். அதனாலதான் கருவூரிலே இருந்து நம்ம பிறக்கிறோம். ஆண்டவருக்கு பட்டையன் தெய்வம் இருப்பதும் அந்த கருவறையிலே. கருவறையில் தானே ஆண்டவர் இருக்கின்றார். பெரிய கோயிலா இருக்கும். ஆனா உள்ள சாமி இருக்கிற இடத்த பாருங்க, கருவறை. அது ரொம்ப சிறிய அவ்வளவு பெரிய கோயிலை தூண் சிறியா வச்சிருக்கேன். அது சிரிச்சு தானே நிறைய இருக்கு. அதான் சரி வந்து நான் நாரதராயா நீங்களா? நான் எந்த ஊர்ல இருந்து வரையா? மேலூர்ல இருந்து. மேலூர்ல இருந்து வரையா? மேலூர்
அப்படியா மேலுண்டா ஒரு முனியாண்டி மையனா ஏய், மேலூர்னா முனியாண்டி மகனா? மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர் அந்த மேலூர் தான். முனீஸ்வரர் வந்து எங்க மாமனார். ஓஹோ அவருக்கு மருமையனா? நான் சொல்றது மேலோகம். ஓஹோ மேலோகத்தை இந்த பிரம்மதேவன் இருப்பது சத்தியலோகம். ஆமா மகாவிஷ்ணு இருப்பது வைகுண்டம். வைகுண்டம். அதனாலதான் பூலோகம், புவர்லோகம், சொர்லோகம், தாபலோகம், சத்தியலோகம், சிவருக்கு லோகம். மேல 7, கீழே 7 லோகம். அதலம், கிதலம், திதலம், தலாதலம், யானதலம், மகதலம், பாதாளம். இப்ப 14 லோகத்தில் இருக்கக்கூடிய மேலூர்ல இருந்து வந்தீங்கன்னா விட்டாம்பட்டி மேலூர். மேலவத்தை சுருக்கி மேலூர். அப்ப பூலவத்தை சுருக்குனா பூலூரா? அது நீங்க உங்க கற்பனையை பொறுத்தா இருக்கு. நீங்க தமிழை எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த முறைதான். தமிழை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒருத்தர் சொன்னாரா என்ன விழும் தூம்புன்னா அதான் சொன்னா நீர் விழும் தூம்பு. அதை சேர்த்து சொன்னோம்னா வேற மாதிரி. தமிழ்ல அதான் ஒரு வார்த்தை வெல்லும். அதான் காலங்கள் கூட சொல்லுவேன். ஆண்டவனை கேள்வி பண்ணுவேன், கேள்வி பண்ணுவேன், நிந்தாஜி பண்ணுவேன். அப்பன் இனம் துண்ணி, அப்பன் இனம் துண்ணி, ஆத்தாள் மணி நீலி, ஒப்பரிய மாமனோ உருவிருடி. கிருஷ்ணவர் அந்த கன்னடத்திய திருவிளையாடல். செவ்வைக்கால் அண்ணன் பைரவகிரம் ஆதிமுகத்தாளுக்கு என்ன பெருமை அப்படின்னு போனான். அதான் சொன்ன அக்கால ஏறுவான், மாலை போடுவான், அண்ணஞ்சை உண்ணினான், செம்பு உடுக்கை ஆட்டினான். செம்பு உடுக்கை ஆட்டினான் சேர்த்து சொன்னா செம்பு உடுக்குண்டு வரும். அச்சங்கை ஊதினான், அச்சங்கை ஊதினான். திருமணத்தை இருப்பதற்காக சங்கு ஊதித்தானே ஆரம்பிச்சாரு. அக்காலை வாகனத்தின் மீது தானே ஏறினாரு. மாலை போட்டா மாலையத்தானே போட்டிருந்தாரு. அதனால அம்மானை அம்மானை அழகு மிகும் கண்மானை ஆடி வரும் பெண்மானை தேடி வரும் பெருமானை சிவபெருமானே அப்படின்னு அந்த சிவன் தான் எங்க மாமனார். அவர் இருக்கக்கூடிய சத்தியலோகத்திலே அவர் இருக்கக்கூடிய இடம் கைலைகிரி. அதான் சொல்லுவாங்கல்ல அந்த இமயம். இமயம்னா இமயமலை உயரமான இடம். இமயம் கண்டே அப்படி வரல. அதை விட இமயமலையிலே தான் தவம் இருந்தார். யாரு? வேதவியாசன் தவம் இருந்தார். மகாபாரதம் எழுவதற்கு முன்பதாக பிரம்மனை நோக்கி தவம் செய்யும் பொழுது பிரம்மன் சத்தியலோகத்தில் இருந்து வந்து என்ன வர வேண்டும் வேதவியாசனை கேட்கும் போது மகாபாரதத்தை எழுதுங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே வருகிறது. அதை நான் எழுத வேண்டும். என் தேகத்துக்கு தகுந்தாப்புல ஒரு ஆள் வேணும்னாரா. வேகமான ஆள் வேணும்னு, அதே விவேகமான ஆள் வேணும்னாரு. ஏன்னா விவேகம் இல்லாத வீரமும் வீரமில்லாத விவேகமும் அப்படி சொல்லுங்க உலகத்தில் பயன்படுமா. அதனால விவேகமுள்ள ஒரு ஆள் வேணும்னா விநாயகர் பெருமானை கும்பிடுறாங்க. சரி, அந்த விநாயகர் பெருமான் வந்து அந்த வேதவியாசன் சொல்ல சொல்ல அவர்களுடைய மகாபாரத காவியத்தை அழகாக தன்னுடைய எழுத்து அதாவது கொம்பை ஒடித்து எழுதினாரா. முதல்ல எழுதினாரு எழுத்தாணி முறிந்தவுடன், எழுத்தாணி தீர்ந்தவுடனே கடைசியில் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சுலோகத்தை மறந்துடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கொம்பை ஒடித்து எழுதினார். அதனால்தான் வேதவியாசர் எழுதிய மகாபாரதத்துக்கு தூண்டுகோலாக இருந்தவன் விநாயகர் பெருமான். அதனால்தான் அல்லல்வோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோ துயரமோ நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்து வீட்டிற்கும் கணபதியை கைதொழுதற்க அப்படின்னு நம்ம பாடுறோமே. எதுக்காக பாடுறோம்? ஆண்டவனை தோத்திரம் பண்ண. என்னைக்கு ஒரு நாளைக்கு சாக போறோம். எந்த செயலை தொடங்கினாலும் என் செயலை நினைச்சுக்கிறார். வாழும்படி தெய்வத்தோடு அருள்படாச்சும் கிடைக்கிறது தம்பி. ஏன்னா உலகத்துல போனா வராது 2, வந்தா போகாதது 2, வாழும்போதே கூட வருவதும் 2. அதை போனா வராதும் மானமும் உயிரும் போனால் வருமா? புகழும் வலியும் வந்தால் போகுமா? போகாதுல்ல. அதே போல உலகத்துல அதே போல துன்பமும் வாழ்க்கையில இன்பமும் வரும் துன்பமும் வரும். 7 நாளைக்கு இந்த மாதிரி இன்பமா இருக்கும். ஒண்ணு மாதிரி காவலர் சந்திக்கும் போது பரவாயில்ல சமூகராஜா வந்தான்னா நல்லா பேசலாம்,
நம்ம கேட்கிற கேள்விக்கு அவனும் பதில் தருவான். ரெண்டாவது பேசி வாங்குற எண்ணம் வரும் பொழுது அந்த கற்பனையான சிறகுகள் அடித்து கொண்டே இருக்கும். சில பேர்கிட்ட பேசவே முடியாது. நேற்று என் மகன் சின்ன மகன் பொண்ணுவேல் வந்தேன், அது ஒரு மாதிரி போச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறான், அதை மாற்ற நம்ம முடியுமா தம்பி? பெரியவங்க சொன்னாங்க, நீங்க 2 சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, ஒரு மாசத்துக்கு 2, ஒரு வருஷத்துக்கு 2. ஒரு நாளைக்கு 2டா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காலையிலையும் மாலையிலையும் தனது உணவு உட்கொண்ட பொருளை வெளியேற்றணும், வெளிக்கு போகணும்னா காலையிலையும் மாலையிலையும். தம்பி அது ஒரு சின்ன ஒரு விஷயம். வாரியார் சுவாமிகிட்ட கேட்டாங்க, மனிதனுக்கு ஆயுள் குறைவதன் காரணம் என்ன? மனிதனுக்கு 100 ஆயுஷ் இறைவன் கொடுப்பது. அந்த 100 ஆயுள் ஒவ்வொரு மனிதன் 50 சாகுறாங்க, 40 சாகுறாங்க, 20 கூட சாகுறாங்க. பிறந்த குழந்தை கூட எனக்கு அது வேற, அது வந்து ஊழ்வினை புரியும். ஆனா வாழும் போது நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை மலம் போகணும். அது மலம் போகாமல் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் மலம் போகுது என்றால் ஒரு ஆயுள் குறைந்துடும். ஆமா, சரி, ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2. வாரத்துக்கு என்ன? சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ஆணும் பெண்ணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சனி நீர் ஆடு. தீபாவளி கூட எண்ணெய் குளிக்க மாட்டேங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுண்ணே. நம்மளால தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன். மாதம் 2. அது என்ன மாதம்? 15 நாளைக்கு ஒரு முறை தான் கணவனும் மனைவியும் கூட சொல்லியிருக்கேன். ஓ, இல்லறம். இல்லறம். வருஷம் 2 கேட்பாங்களா? 15 நாளைக்கு ஒரு தடவை கூடுவாங்களா? கூட மாட்டாங்க. வருஷம் 2. வருஷத்துக்கு 2 நாள் பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். உடலை வளர்க்க குடலை கழுவுனேன். இது இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன ஆயுள் 100 கிடைக்கும். அதான் அவங்க சொன்னால் ஆளும் பேலும் பள்ளுக்கு வருது. இன்னைக்கு தானே பேஸ்ட், இன்னைக்கு தான் பேஸ்ட்ல வளர்க்குறீங்க. அன்னைக்கு ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் பள்ளுக்கு உறுதி தரும்னு ஆளும் பேலும் பள்ளுக்கு உறுதி. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4ம் 2ம் சொல்லுக்குன்னா அது என்னங்க தம்பி? 4ண்டா 4 அடியாறு, 2ண்டா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். திருவள்ளுவர் எத்தனை குறள் இருந்தாரு? 1330 குறளை எழுதினார். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை பாட்டு? 10 பாடல்கள். ஓ, அதுல என்ன வழி? அறம், முப்பால். ஒன்று அறத்துப்பால், இன்னொன்று பொருட்பால், இன்னொன்று காமத்துப்பால். அதே போல வள்ளுவர் 1330 குறள் சொன்னார்ல, அவன் அந்த திருக்குறளை கையால சொல்லாத ஒரு எழுத்து இருக்கு, வராத எழுத்து ஒன்று இருக்கு. அந்த எழுத்து வரவே இல்லை. அது என்ன எழுத்து? அவ்வு. கைவிடியா? எந்த கோமாளி இப்படி பேசக்கூடா? அதான் ஆணு வளரணும், அறிவு வளரணும். அதுதான்டா வளர்த்தீன்னா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவரும் தீயவராவரும் அன்னை வளர்ப்பதிலே பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை. நாரோ என்று இன்னும் யாரோ வந்து இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டில் கட்டி வைத்தேன். அதில் பட்டு தொகையிலுடன் வண்ணச்சிறகினை வெள்ளனைத்து வைத்தேன். நாரோ என்று தாராட்ட இன்னும் யாரோ வந்து பாராட்ட. அன்பினாரில்லா தமக்குரியர் அன்புடையார் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை கூலி தரும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு மனிதந்த வெள்ளம் போல பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோமாளி தம்பி சண்முகராஜா சொல்லுவாங்க. நரி இடம் போறா நல்லதா, வளம் போறா நல்லதா? முதல்ல உன்னைய கடிக்காம போனா நல்லது. மேல விழுந்து கடிக்காம போறதுங்கிற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏன்னா உருமான சோத்துக்கு ஒரு செட்டி குழம்பு. அது கோமாளிங்கிறதுக்காக அவனுக்கு தெரியும். ஏன்னா வல்லவனுக்கும் இல்ல அவர் சொல்ற ஒரு அர்த்தம் இருக்கு. புல்லாயுதான் இருக்கு. ஒருமான சொத்துக்கு ஒரு சட்டி குழம்பு வேண்டாம். அது ஏன்னு கேளுங்களேன் அவர்கிட்ட. விருந்தாள் கூட்டிட்டா வீட்டுல குழம்புல தண்ணி ஊற்றிடுவாங்கல்ல,
அப்படியா? ஆமா. நான் நினைச்ச சோறு ஒருவான சோறு வெந்திரிச்சா வேலையான்னு ஒரு மணிக்கு விதிக்குதானே பாக்குறாங்க தாய்மார்கள். அந்த சரி அவள் வருவாள் அவள் வருவாள். விட்டா உங்ககிட்ட கருத்துக்களை பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் உங்ககிட்ட நான் பேச முடியும். சரி சாமி. எல்லாம் இருக்கு ஆனா இடம் பொருள் எவ்வளவு இல்லவா? நான் கூப்பிடுறேன். வாமா சாப்பிட்டா திருலோக சஞ்சாரின்னு சொல்லுப்பா. அதனால காதுல நீ சரியா ஓசை விழுக மாட்டேன், கேட்காது. ஏன்னா நடந்துகிட்டே இருந்தா காது வலிக்கும், நடந்துகிட்டே இருந்தா காது வலிக்கும், பாடிக்கிட்டே அதே பேசிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்கும். ஆனா ஓ காதுல கேட்காது. நல்ல பொருத்தம் இப்பொருத்தம். என் ஐயன் முருகனுக்கு ஞான பழம் கொடுத்தவன் வந்தாங்களா? ராதா செல்விக்கு நான் வாழைப்பழம் கொடுத்து கூட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு அது மண்டை ஆடி பாடி வர இருப்பது குலத்துண்டு.
வாழுங்க வாழு. உங்கள்கிட்ட இதை செஞ்சா நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும். நல்லா செய்வேன். நீங்க நல்லா பாடுறீங்க, ஆமா. அவன் நல்லா பாடுறான், பாடுவார். நல்லா பேசுறான், நல்லா பேசுவார். அறிவுக்கு தகுந்தாப்புல பேசுறான். தம்பி இதை வச்சு என்ன பண்றீங்க? பெண்மணி உங்க அம்மாவை பார்க்க எங்க வேண்டும். அம்மாவை பார்க்க முடியாது. ஏன்? எங்க அம்மா புள்ள பத்து கிடக்கு. உங்க அம்மா பிள்ளை பத்து கிடக்கா? எந்த அம்மா பார்க்க வந்தீங்க நீங்க? உங்க அம்மா வண்டி அம்மாவை. அம்மா சொக்கனுக்கு வாச்சு சுந்தரி சொக்க பொண்ணு வாச்சு சுந்தரி சொக்கனுக்கு வாச்சு சுந்தரி சொப்பனுக்கு வாச்சு சுந்தரி சொப்பனுக்கு வாச்சு சுந்தரி அவங்களமாக இருப்பாயமா? ஆனா எதுக்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஒரு சாமியாரா? என்ன சொல்ற? முனிவர். அந்த முனிவர் முனிவேரா? முனிவர் ஓ முனிவர் நாரத மகரிஷி. அவரே நம்மளை தேடி நம்ம இடத்துக்கு வந்திருக்கார். சுவாமி வாருங்கள் பெருமிகளே திருமுகமே வருகவே இந்த வேதி உள்ள நாட்படிமை பரவொருளை வாழ்க்கை. பெருமிகளே திருமுகமே வருகவே. மகராசே மனப்போற்று மணி செயலான கையை காண
மாம் நாரத பிரம்மரே வருக. உங்கள் வரி என் சார்பாகவும் இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் என் அண்ணன் என் தோழி இருவருஷம் வழங்கிய சுவாமி எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணம் என்று தெரிஞ்சுக்கலாமா சுவாமி? வாழ்வு வாழ்வு. செங்கையில் வந்த கலி நின்று ஜெயம் ஜெயம் என்றாடு. சங்கரோடு சிலம்பு குழம்போடு தந்தை கலந்தாடு. இது கொங்கை கொடும்பகை வெண்ட நுழைந்து குலைந்து குலைந்தாட மனது தங்கையுமே உடை பாடிய பிள்ளை உன் நிலவு எழுந்தாடுன்னு அவருடைய தன்மைகளை கேட்டதுனால அபிராமி திருக்கடையூரில் இருந்து வந்தாள். பட்டம் சொல்லிவிட்டானே அப்படிங்கிற மாதிரி 24 மணி நேரமும் அம்பாளையே நினைத்திருந்ததுனால அந்த அபிராமி முகம் இந்த பக்தனுக்கு அப்படி சூரிய விளம்பை போல சந்திரனை போல ஒளி தந்ததாம். பிம்பமாக உலகத்திலே ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், கண்டிப்பா ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஜெய ரவிச்சந்திரன் தான். அந்த ரொம்ப நன்றி. நான் சொன்ன அந்த சூரியனை சொன்னேன், நான் சொன்னது ஜெய ரவிச்சந்திரனை சொன்னேன். இருக்கட்டும். அதனால ஒருவனுக்கு ஒருவர் தான். ஆனா எம்ஜிஆர் இன்னும் ஒருவர் வர முடியாது, மீண்டும் வர முடியாது. அதே போல சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடிப்ப போல மீண்டும் யாராலையும் வர முடியாது. ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன் இப்படித்தான் இருப்பான்னு அவரை பார்த்துதான் நம்மளாம் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா சுவாமி. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படித்தான் இருந்திருப்பானோன்னு அவருடைய கலை குறிச்சில் அவருடைய தன்மையை பார்த்துதான் தெரிய முடியும். அதே மாதிரி மகாபாரத காவியத்திலே பாத்தீங்கன்னா கர்ணன் இப்படித்தான் இருப்பார் என்று யாரை வைத்து தெரிஞ்சோம்? சிவாஜி கணேசனை வச்சுதான். அதே மாதிரி ஒரு சிவனாகப்பட்டவர் இப்படிதான் இருப்பாரு மனசுக்குள்ளதான் தெரியும். ஆனா அவர் உருவம் இப்படிதான் இருக்கணும் யாரை பத்தி தெரிஞ்சோம்? அந்த மாதிரி இவர் அபிராமி பட்டருடைய கண்களுக்கு அந்த அபிராமி அந்த முழு பௌர்ணமி சந்திரனை போலவே இருந்ததா. கண்டிப்பா. அதனால சரபோஜ மன்னன் கேட்ட பொழுது அம்மாவாசை திரியம் பௌர்ணமி திரின்னு சொல்லிட்டான். அது எப்படி சாமி சொல்ல முடியும்? அப்பதான் அவர் கேட்டார், எல்லா அம்மாவாசை திரியம் பௌர்ணமி திரின்னு சொல்றானே இந்த பக்தன், அப்படியா இந்த மாலை பொழுதிலே இன்று நிலவு வருமானு கேட்டார். அம்மாவாசை எப்படியா நிலவு வரும்? அது எப்படி சாமி வரும்? நிலவு வருமா? வராது. அவன் சொல்லிவிட்டான், இல்லையா அபிராமி பட்டரே, அப்ப இன்னைக்கு மாலை பொழுதிலே பௌர்ணமியை போல நிலவு வருமானு கேட்ட உடனே சரபோஜ மன்னனை பார்த்து சொன்னா வருமடா போடான்ட்டான். அது என்ன வராத நேரத்துல போய் வருமடா போடான்னு எப்படி சொல்லி ஒரு மன்னனை பார்த்து போடான்னு சொல்லலாமா? அவன் மனம் கலங்கல. நீ என்னை போடான்னு சொன்னாலும் என் மனதில் வலிக்கவில்லை. ஆனால் மாலை பொழுது இன்று பௌர்ணமி நிலவு வரவில்லை என்றால் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஊஞ்சலை கட்டி நடுவில் விதை கட்டைகளை எரித்து அந்த அக்கினியில உன்னை இறக்கிட வேண்டாம். அவதான் அவன் சொன்னாரா, என்ன அபிராமி பட்டவே சரபோஜ மன்னன் கோபத்துக்கு ஆளாயிட்டீங்களே, அவரை மாலை பொழுது இன்னைக்கு அம்மாவோட திரிய பௌர்ணமி திரின்னு சொல்லிட்டீங்களே சொன்ன ஒண்ணு அவன் தான் பக்தன் சொன்னானா? நானா சொன்னேன், என்னை சொல்ல வைத்தவள் அபிராமி, திருக்கடையூர் அபிராமி. அவள் ஆற்றுவித்தாள், நான் ஆடுகிறேன். அவள் பாட்டு வித்தாள், நான் பாடுகிறேன். அவள் என்னை பௌர்ணமி நிலவு வரும் என்று சொல்ல சொன்னாள். சொன்னேன். அதனால சொல்லடி அபிராமி, வாணி சுடல் வருமோ எனக்கு இடல் வருமோ அப்படின்ன ஒண்ணு பக்தனுக்காக திருக்கடையூரிலே அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமி எப்படி காண்பித்தாலோ அந்த பக்தனுக்காகத்தான் தெய்வம். தெய்வம் இல்லை என்றால் பக்தன் இல்லை, பக்தன் இல்லை என்றால் பகவான் இல்லை. கண்டிப்பா. அதனால்தான் பெரிய பெரிய புவனமோ நான்முகன் வளைப்பு, நான்முகமோ கரியமால் உண்டியில் வந்தோம், ஹரியமாவோ அலைகளில் துகிலோன், துகிலோ அலைகளவோ குருமணியின் கலசத்துக்குள் அடக்கம், அடக்கமோ குருமணியோ கலசத்தில் பிறந்தவன், கலசமோ புவியில் திருமன், புவியோ அரவின் ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ ஈசனுள் அடக்கம், ஈசனோ தொண்டருக்குள் அடக்கமாகி விடுகிறார். ஆக தொண்டை பெருமை சொல்ல முடியுமா? அந்த தொண்டருக்கு தொண்டராக இருந்து இறைவனை என்னாலே வழிபடக்கூடிய நான்கு மணிவனாக இருக்கக்கூடிய நாள் உன்னை வாழ்த்த வழி கடமை அல்லவா? அப்படியே ஆகட்டும். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், வழி எங்கெங்கும் பள்ளம், செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிராயாமல் வெள்ளம் வரலாம், தேவை அருமாறாமை தர்மம் தருவீராமை நாடு சத்தியம் உங்களை காத்திருக்கும், ஆயிரம் பேரன் நிற்கும் நான் செல்லவன் நிற்கும் மாலை காத்திருக்கும், ஒரு கூட்டு கிளியாக ஒன்றும் குயிலாக என்னென்ன தேவைகள்
இப்படி எல்லாவற்றையும் எனது ஞான கண்கொண்டு பார்க்கும் தன்மை எனக்கு இருந்தாலும் தெரிந்தது தெரியாதது புரிந்தது புதியாதது அறிந்தது அறியாதது. அந்த அறிந்ததுன்னு சொல்லும் போது அறியாதது ஒன்று இருக்கா இல்லையா? கண்டிப்பா சுவாமி. எல்லாம் எனக்கு தெரியும்னு எவனும் சொல்ல முடியாது. யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அதே போல எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா. கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலக அளவு. கலை மடந்து ஓதுகிறாள் கலைவாது இன்னும் இந்த உலக படித்தேன் படித்தேன் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதனாலதான் தமிழ் பெண்ணே தமிழ் படித்தாயான்னு கேட்டதற்கு படித்தேன் படித்தேன் படித்துக் கொண்டே இருக்கேன் சுவாமி. அகல விழுவதை விட ஆழ விழுவதே மேல் இருக்காங்க. தொட்டனை தூரும் மறுக்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு. இப்ப தோண்ட தோண்ட நீ சுரக்கும். கண்டிப்பா. படிக்க படிக்க அறிவுங்கிற இந்த மனதிலே உள்ள அந்த தெய்வீகத்தன்மை பெருகுமா. அதனாலதான் சொன்னாங்க மனம் கோணினால் நூலை படி, மரம் கோணினால் நூலை பிடி, மனம் கோணினால் நூலை படி படிடாங்க. கண்டிப்பா சுவாமி. பட்டம் தவறுனா நட்டம் ஆயிரும். அம்மா ஐந்தில் விளையாது 50 விளையாது. அதனால ஓரெட்டில் ஆடாத ஆட்டமும் ஈரெட்டில் பயிலாத கல்வியும் மூவட்டில் நடவாத திருமணமும் நாலெட்டில் பெறாத பிள்ளையும் ஐயெட்டில் தேடாத செல்வமும் ஆறெட்டில் சுற்றாத ஸ்தலங்களும் ஏழெட்டில் பண்ணாத தியானமும் எட்டெட்டில் அடையாத வயதுங்கிற மாதிரி அந்தந்த வயதுக்குள்ள அந்தந்த தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சுவாமி. பட்டம் தவறிட்டோம்னா நட்டமா போயிடும். அவர் என்ன மேட்டு புஞ்சிய உள்ளவனு கேட்டா மேனாமினிக்க தோட்டம் வேணாமினிக்கிய அது வேணாமினிக்கிட்டே தெரியாதுல்ல. அவனை பற்றிட்டான்னா அவன் நிரந்தரமா நம்ம இருப்பான்னு அவனுக்கு தெரியாது இல்லையாமா. கண்டிப்பா உண்மை உண்மை. எந்த பழமொழியும் எந்த ஒரு சொல்லும் அதாவது உருப்படி இல்லாம சொல்ல மாட்டேன். அதாவது அல்லாமல் ஜெயபாலன் சொல்லுவாரு அந்த காலத்துல நான் சந்திக்கும் போது, சாகரை சொன்னவளே என் சாம சோத்த தின்னவளே என் கூடவே சாகரேன்னு சொன்னவளே ஏன் கோமண துணியை கொடுத்துட்டு போடினாலாம். அது ஜெயபாலன் பார்த்து அன்னைக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்துல இதெல்லாம் கதையின் கருவூல உள்ள அப்படி இருக்கு விளக்கம். கண்டிப்பா சுவாமி. அந்த விளக்கத்தை கதையின் முறைப்படி பாடல் வேண்டும். பாடல் வேண்டுமா? உண்மை. நாடு என்ன செய்தது என்று கேட்காது. நாட்டுக்காக நம்ம என்ன செய்தோம் என்ற கேள்வி. செஞ்ச வரைக்கும் ஒழுங்கா செய்யணும். கண்டிப்பா. என்னை பொறுத்தளவு சாமி செய்யணும்னு நினைச்சா செஞ்சிடணும். கூட இருக்கவங்கள சேர்ந்து செய்யணும்னு நினைச்சா செய்ய வைக்கணும். ஆமா, உண்மையிலேயே ஒரு மரம் தோப்பாகாது. ஆமா, ஒரு மரம் தோப்பாகும். பல மரம் தேர்ந்தாதானே சாமி தோப்பாகும். பல மரம் சேர்ந்தாலே தோப்பாகும். ஆமா, அதனாலதான் மாங்காய் பால் உண்டு மலிமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எது கடி குதம்பாய். உன் பால் இருக்கையில எனக்கு அந்த பால் தான் தேவையில்லை. என்ன பால்? உன் பால் தான் எனக்கு வேண்டும். கண்டிப்பா கொடுமா சாமிக்கு பால் அவருக்கு கொடுக்கதான் வந்திருக்கேன். அறத்து பால் பொருள் பால் என்ற காமத்து பால் முப்பால் இருக்கல சுவாமி. இப்ப அறத்து பால் பொருள் பால் உங்களுக்கு கொடுக்குது. தமிழ் பால். அதான் தமிழ் பால் கொடு, தாய்ப்பால் கொடுத்தால் பராசக்தி. பால் சொன்னாங்க. அதே மாதிரி கிண்ணத்தில் கொடுத்தால் அங்கே திருஞான சம்பந்தராகப்பட்டவர். தமிழ் பால் கொடுத்தால் தமிழ் முருகன். வாய்ப்பால் யானும் பாடும் வளர்ந்தவளே பாடத் தொடங்குகிறேன் வேலன் அருளாலே அப்படின்னு இருந்தான்னா, அதான் மீனாட்சி ஊமையாக இருந்த குருவரையே பேச வைத்தவள் மீனாட்சி. அதான் கேட்டாலாம், குமரகுருவரா பறப்பதெல்லாம் எது அப்படின்னு கேட்டார். நடப்பதெல்லாம் எதுவுமே நன்மைக்கே தானே. பறப்பதெல்லாம் எதுன்னு சொன்ன பறப்பதெல்லாம் எது? கொக்கு வளர்க்கும் அந்த குளக்கரையில் வண்ண குருவி வளர்க்கும் அந்த வனத்துறையில் கோழி வளர்க்கும் தன் கொஞ்சை நினைந்து என் தாய் மீனாட்சி உனை நினைத்து மதுரையம் வரையில் மீன் கொடி வளர்க்கும் அப்படின்னா உண்மை. உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் தூங்குகின்றதம்மா.
தூங்காத ஒரு ஜீவன் எதுவென்றால் அத தூங்கா நகரம் என்று இருக்கக்கூடிய மீன் போன்ற தூங்காமல் ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி. ஆமா, மீன் இறந்தாலும் முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் அதே உள்ள தூங்கா நகரம் நானாட்சி வருகின்ற நான்மாட கூடலிலே அங்கேற்கன் என்றால் மீனாட்சி இரவும் தூங்காமல் பகலும் தூங்காமல் நல்லவர் ஆட்சியிலே நல்ல நடக்கும், புல்லர்கள் நம் ஒன்றுபட்டு விட்டால் அங்கே சூது நடக்கும். என் பொன்மகளே, நீ நினைத்தால் உன் ஆட்சியிலே என்னாலும் இந்த மதுரை பதியிலே நல்லதே நடந்து கொண்டிருக்கிறதம்மா அப்படின்னாலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல மண்ணால் வளர்ந்த மகாபாரதமும் பெண்ணால் உண்டானது ராமாயணம் யுகத்துல எத்தனை யுகம் தாயே? 4 யுக சுவாமி. திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் சுவாமி. 4 யுகம் அல்லவா? உண்மை. அந்த 4 யுகத்தில் வரக்கூடிய முனிவர் யாரு? 4 யுகத்துக்கும் வரக்கூடிய முனிவர் அப்படின்னாவே நாரத மகரிஷி தான் சுவாமி. நாரத முனிவர் உண்மை. இப்ப நானே உன்னைய பார்க்க வந்திருக்கிறேன். கண்டிப்பா